ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்டர் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கீரை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சிறுகீரை தான் கடைய போகிறேன். அதை நல்லா ஒரு கட்டை எடுத்து நல்லா 2 வாட்டி கழுவி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன டம்ளரில் சிறுபருப்பு எடுத்து அது கழுவி எடுத்தாச்சு. அப்புறம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய், அப்புறம் 3 பூண்டு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளியிலேருந்து கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே கழுவிட்டு நல்லா கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்து கொதி வரணும். பாருங்கள், கீரைலாம் நல்லா சுண்டிடுச்சு. அந்த தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கீரையெல்லாம் ஒரு கல்பானையில் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக புளி, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கடைய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 5-6 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தையுமே தாளிப்புக்கு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு வானல் எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் கடுகுளுந்த பருப்பு போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2மே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலராக வரணும். இப்போ வரமிளகா 2 சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கடைஞ்சி அடிச்சுட்டா ஒரு சூப்பரான ஒரு கீரை கடையில் ரெடி ஆயிரும்.